ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முத்துக்குமரன் மண்ணின் மைந்தன் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சௌந்தர்யா பற்றி சூப்பராக சொல்லியிருந்தார். எனக்கு இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயங்கள் என்ன தெரியுங்களா? இது வரைக்கும் இல்லாத ஒரு டாக்ஸிக்கான விஷயங்கள் உள்ளே இருக்கிற அந்த கண்டஸ்டன்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் பாருங்கள். வேறு மாதிரி அவங்க எல்லாருக்கும் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனை பற்றி அழகாக சொல்கிறதும், ஜாக்லின் முத்துக்குமரன் பேசுகிற விஷயங்களும், மஞ்சரி எல்லாருமே, தீபக்கும் நம்ம முத்துக்குமருக்கு அந்த ப்ரோமன்ஸ் பாண்டிங் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ கூட முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பற்றி தன்னுடைய காம்படிட்டர், தன்னுடைய டைட்டில் வின்னருக்கு தகுதியான இன்னொரு நபராக கருதுகிற சௌந்தர்யாவை பற்றி சூப்பராக ஒரு விஷயம் சொல்கிறார். எனக்கு கேள்வி கேட்டாங்க அவங்க கிட்டனா, நீங்கள் சௌந்தர்யா கூட நிற்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? அதாவது அந்த ரெண்டு கையை பிடிச்சிருந்தார்ல நம்ம விஜய் சேதுபதி டைட்டில் வின்னர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணிங்கும்போது சௌந்தர்யா கப்பை தூக்கிடுவாங்களோன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஒருவேளை அந்த பொண்ணு அடிச்சிருமோன்னு ஃபீல் பண்ணியிருக்காரு அவரும். ஏன்னா அவருக்கு அந்த ஃபுல் தன்னம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை மீன்ஸ் தன்னம்பிக்கை இருக்கலாம், அதாவது நம்ம அடிச்சிரோன்னு, ஆனாலும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. மக்களுக்கு சௌந்தர்யாவே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. உண்மைதான். வெளியில் வந்து நிறைய பேர் மக்கள் வந்துட்டு சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு பிடிக்கும்னு வந்து சொன்னது, அதை ஃப்ரீஸ் ஐஸ்கிரீம் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் நிறைய நேரங்களில் வீட்லேயே சொல்லியிருக்கேன், அதேமாதிரி உழைப்பு 106 நாள் நான் உழைச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்து பிக் பாஸ் ஷோன்றது ஒரு ரியாலிட்டி ஷோ. அங்கே வந்து மூஞ்சி அப்படியே முறைச்சி வச்சுக்கிட்டு பேசுகிற ஒரு ஆளை மட்டும் மக்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால், அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு ரொம்ப லைட் ஹார்ட்டட் பர்சனாக, ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாக, ரொம்ப க்யூட்டாக இருக்கிறவங்களையும் மக்களுக்கு பிடிக்கும். அது இயல்பு தானே, அதுதானே இயல்பான அந்த ஒரு இயல்பான வாழ்க்கை. சரிங்களா? என்னோட கருத்து என்னென்னா, இந்த டைட்டிலுக்கு தகுதியானவங்க அந்த டாப் 8 வந்தாங்க பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருமே இந்த டைட்டிலுக்கு தகுதியானவங்கன்ற மாதிரி ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். யாரையும் தாழ்த்தி பேசலை. இந்த ஒரு டாப் 8 இருந்தாங்க பார்த்திங்களா, எனக்கு ரொம்ப பிடித்த டாப் 8 தான். பட் அதுலேயுமே வந்து ஒரு சில பேர் வந்திருக்கணுன்றத என்னோடய கருத்து. மிஸ் ஆகிட்டாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப அழகான ஒரு இதமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவர் பேசும்போது. 8 பேருக்குமே ஒரு தனித்தனியான ஒரு திறமைகள் இருக்குன்றத அழகாக சொல்கிறார். சப்போஸ் சவுண்டு கையை தூக்கியிருந்தால் கூட நான் வந்துட்டு அதிர்ச்சியாக இருக்க மாட்டேன், எந்த வருத்தமும் படுற விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களையும் மக்களுக்கு பிடிக்கும்போது மக்களுக்கு பிடிச்சா தான் நீங்கள் நிற்க முடியுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து சௌந்தர்யா பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தார். இந்த ஒரு எண்ணம் வந்துட்டு இப்போ மட்டும் கிடையாது, பிக் பாஸ் த்ரோட் அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் யாரெல்லாம் இழிவாக பேசுகிறாங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அவங்களோட கஷ்டமான காலங்களில் போயிட்டு அவர் கூட இருந்து நிறைய விஷயங்கள்லாம் மோட்டிவேஷனெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதை ரயான் வந்து சொல்லும்போதும் சரி, விஜய் விஷால் சொல்லும்போதும் சரி நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா 2 பேரும் பயங்கரமாக வந்து இது பண்ணாங்க. இப்போ சௌந்தர்யம் நம்ம முத்துக்குமரனும் எப்படி இருந்தாங்க, டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருந்தாங்க. இப்பயும் பாருங்கள், வெளியே வந்ததுக்கப்புறம் மாறி புகழ்ந்து பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீசன் இருக்கணும். உள்ளே வந்து என்ன வேணாலும் கேமுக்காக அடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. வெளியே வந்தோமா, கேம் முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட கிடச்சிருச்சு. நம்ம ரீச் ஆகணும்னு நினச்சா அது ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே என்ன ஆகணும்? இதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த சீசன் 8 கண்டஸ்டன்ஸ். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். முத்துக்குமரனோட இந்த முத்தான பேச்சுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.